ஒரு தெருவில் இருக்கிற அத்தனை வீட்டுக்கும் கூட சாப்பாடு சமைச்சு கொடுன்னா கொடுப்பாங்க. அத்தனை பேர் பிள்ளைகளையும் என்கிட்ட விட்டுட்டு போ, நான் பார்த்துக்கிறேன்னுவாங்க. எல்லாருக்கும் உதவக்கூடியவங்க. இன்னார் இனியார் எனாது எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு அருளாளர்னா இவங்க பாசத்தை வெளிப்படுத்திட்டாங்க. அவன் அப்புறம் தினம் இவங்ககிட்ட கும்பிட்டு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். அப்படி பாசக்காரங்க. இவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் நீசமாகிற ராசி அது. இவங்களால் அந்த மேனிஃபெஸ்டேஷன்றது நில்லு தான். ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப பாசம், அன்பு, காதல், தியாகம் எல்லாமே நிறைஞ்சு இருக்கும். இவங்களுக்கு மனோகாரகன் சந்திரன் ராசின்றனால இவங்க தான் ஒரு அடிமை மாதிரி வேலை பார்க்குறாங்கல்ல. யாரையும் கோவிக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. 24 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. பெருங்குடும்பத்துக்கு ஏற்ற மூத்த மருமகள்னா கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க. அல்லது பெரிய குடும்பத்துக்கு ஏற்ற மூத்த மகள். சில நேரத்தில் கடைசி பொண்ணாக பிறந்திருந்தாலும் அந்த குடும்பத்தையே தலைமையில் தூக்கி வச்சு எல்லாரையும் பெரிய ஆளாக்கி விடும். அந்த மாதிரி கொடை கூட எடுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு மட்டன்னு நடப்பாங்க. காற்று மாதிரி போவாங்க, வருவாங்க, வேலையை பார்ப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற எல்லா சுமையையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சுமை தாங்கினா தனக்காக ஒரு ஆள் யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க யோசித்து இதை செய்ப்பா, நான் எல்லார்ட்டையும் கேட்டேன், இந்த கோர்ஸ் நல்லா இருக்கும்ன்றாங்க, நீ அதை பற்றி மேற்கொண்டு விசாரிச்சு நீ இதை படி அப்படின்னா நமக்கு ஹாப்பியாக இருக்கும்ல. அப்பாடா. வணக்கம்மா. வணக்கம்மா. கடக ராசியில பிறந்தவங்க என்ன மாதிரியான குணாதிசயத்தோட இருப்பாங்க? அவங்க வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கும்? ஆண்கள் எப்படி இருப்பாங்க, பெண்கள் எப்படி இருப்பாங்க? அதை பத்தி ஒரு விளக்கம் கொடுங்கம்மா. கடகராசிக்காரங்க ரொம்ப அமைதியான குணம், கோபம், தாபம் எதையும் வெளிக்காட்டாதவங்க. ஆண்களாக இருந்தால் தாய்க்கு பின் தாரம்ன மாதிரி அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட் பிளேஸ் கொடுப்பாங்க, ஒய்ஃபுக்கு செகண்ட் பிளேஸ் தான். அக்கா தங்கச்சி எல்லாரையும் அம்மா மாதிரி இருக்கணும். எப்போ பார்த்து அவங்க அம்மாவை பற்றி பேசாத நாளே இருக்காது. 60-70 வயது ஆன கடகராசி ஆண்களாக இருந்தாலும் கூட அவங்க மனைவி, மக்கள், பேரம்பேத்தி எல்லாம் கூட எடுத்திருப்பாங்க. ஆனாலும் அம்மாவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. பாட்டி அப்படி அது பெண் ரிலேட்டிவ்ஸ்னு வச்சுக்கோங்களேன், பேசுவாங்க. ஆனால் எதையும் டக்குன்னு செயல்படுறதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. மனசுக்குள்ளே நிறைய கற்பனைகள் இருக்கும், நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இவங்களுக்குள்ளே இருக்கும். இவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். திடீர்னு சந்தோஷமாக இருப்பாங்க, திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு பிரச்சனை இல்லை. இவங்க கூப்பிட்டு யாராவது இந்த வர்றேன் அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னாலே மூட் அவுட் ஆயிடுவாங்க, மதிக்கல. அந்த மாதிரி இவங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறையா இருக்கும். பெண்களாக இருந்தால் அவங்களே ஒரு 7 வயசு பிள்ளையாக இருந்தால் கூட அது 3 வயசு தம்பியை எடுத்து வளர்த்துரும். அவங்களுக்குள்ள அந்த தாய்மை பண்பு இருக்கும். அப்புறம் மென்மையானவர்களாக இருப்பாங்க, இரக்க சுபாவம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இரக்க சுபாவம்னா எல்லாருக்கும் தான் இரக்கம் இருக்கும். ஆனால் இவங்க உடனே போய் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு தெருவில் ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த தெருவில் எல்லாருமே போய் பிள்ளைய பார்த்து கையில் காசு கொடுத்துட்டு வருவாங்க. இவங்க அந்த தாய்க்கு பிள்ளைக்கெல்லாம் ஏதாவது சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, அது இதுன்னு இவங்க ஒரு ஆள் மட்டும் அந்த வீட்டுக்கு போய் இதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இரக்கம்ன்றது ஒரு உணர்ச்சியாக மட்டும் இல்லாமல் அது ஒரு வடிகாலாகவும் அவங்களுக்கு ஒரு சில உதவிகள் செய்வாங்க. இந்த தாய்மை பண்பு நிறைந்தவர்கள் ரொம்ப வைராகியமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மையாமா? வைராக்கியம், ரொம்ப பொசசிவ், ரொம்ப பிடிவாதம், முரட்டு பிடிவாதம். ஆனால் ஊமக்குத்தா குத்துவாங்க. இவங்க எதுக்கு வைராக்கியமா இருக்காங்க, பிடிவாதமா இருக்காங்கன்னெலாம் தெரியாது. வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. நீங்க செஞ்சது பிடிக்கலன்னா தான் சண்டை வந்துடும்ல. இவங்களுக்கு சண்டை போட பயமா இருக்கும். அதனால இவங்க யார்கிட்டையும் நீங்க செஞ்சது பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மனசுக்குள்ள இவங்க அன்னைக்கு அப்படி செய்தாங்கல்ல, இவங்க அன்னைக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த பேச்சு வரும்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்லுவாங்க. நீங்கள் அன்னைக்கு அப்படி செய்தீங்கல்ல, அன்னையிலிருந்து நான் அந்த இதை தொடரதே கிடையாது அப்படிம்பாங்க. அடிப்பாவி, இது அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, நான் அப்படி நினைக்கலையே. அப்படி அடுத்த ஆளுடைய அவங்க என்ன நினச்சி அதை செய்தாங்க சொன்னாங்கன்றதையே யோசிக்க மாட்டாங்க. அவங்க நம்மளை வேணான்ட்டாங்க, அவங்க நம்ம சொன்னதை கேட்கல,
சரின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதாவது ஒரு வைராக்கியம், பிடிவாதம். ஆனால் அது வந்து அடுத்த ஆளுக்கு தெரியக்கூட செய்யாது. இல்லை அடுத்த ஆளுக்கு ஹர்ட் ஆனாலும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க. இவங்க வந்து நோ பேச மாட்டேன்னா ஒரு 6 மாதம் பேசாமல் இருப்பாங்க. எதுக்கு பேசாமல் இருக்கிறாங்கன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு டைப்பு. சில நேரம் இவங்களை டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு நடைமுறைக்கே ஒத்து வராத பொண்ணாவோ பையனாவோ இருக்கே அப்படின்னு தோணும். அதனால சில குடும்பங்கள் டைவர்ஸ் ஆகும். ஆனால் பெரும்பாலும் இவங்க வந்து ஒரு நல்ல வடிவேல் பாஷையில் சொல்கிறதுனா நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்னு நினச்சி கடகராசிக்காரங்க அவ்வளோ தொண்டு ஊழியம் பண்ணுவாங்க. தியாக உள்ளம் கொண்டவங்க. ஒரு தெருவில் இருக்கிற அத்தனை வீட்டுக்கும் கூட சாப்பாடு சமைச்சு கொடுன்னா கொடுப்பாங்க. அத்தனை பேர் பிள்ளைகளையும் என்கிட்ட விட்டுட்டு போ நான் பார்த்துக்கிறேன்னுவாங்க. எல்லாருக்கும் உதவக்கூடியவங்க. இன்னார் இனியார் எனாது எல்லாருக்கும் உதவக்கூடிய ஒரு அருளாளர்னா கடகராசி தான். ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஒரு தெருவுக்கே ரேஷன் வாங்கி கொடுப்பான். ஒரு தெருவுக்கே வந்து எல்லா வேலையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து கடகராசி பையனாக இருப்பான். யார் வேணாலும் அவனை வேலை சொல்லலாம். மனங்கோணாமல் முகம் ஜொலிக்காமல் செய்வான். எனக்கு அதே மாதிரி பாசமே காட்ட தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்குள்ள பாசம் இருக்கும். அதாவது இவங்க பாசம் காட்டினாங்கன்னா அவன் செத்தான்னு அர்த்தம். இவங்க பாசத்தை வந்து வெளிப்படுத்திட்டாங்க, அவன் அப்புறம் தினம் இவங்ககிட்ட கும்பிட்டு விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். அப்படி பாசக்காரங்க. இவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா செவ்வாய் நீசமாகிற ராசி அது. இவங்களால வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன்றது நில்லு தான். ஆனால் மனசுக்குள்ளே ரொம்ப பாசம், அன்பு, காதல், தியாகம் எல்லாமே நிறைஞ்சு இருக்கும். இவங்களுக்கு வந்து மனோகாரகன் சந்திரன் ராசின்றனால இவங்களுக்கு மனசு வந்து அப்படியே ஃபில்டு, ஓவர்வெல்மிங் அப்படியே தான் இருக்கும். மனசுக்குள்ளே நிறைய எண்ணங்கள், கற்பனைகள், காதல், கவிதை எல்லாம் இருக்கும். ஆனால் வெளியே பார்த்தா அவங்க உட்காந்து ஒரு கீரை ஆஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, ஒரு காய் நறுக்கிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பாட்டு எங்கேயோ பாடும், அந்த கேட்டு மனசுக்குள்ளேயே அந்த முழு பாட்டையும் அந்த மியூசிக்கோடு அதை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பாடுவாங்க. ஆனால் வாயை திறந்து ஒரு நாள் அவங்க ஒரு ஹம் பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் கரெக்டாக சொல்லுவாங்க, இது பி சுசிலா பாடுறது, இது வந்து மின்மினி பாடுனதுன்னு. நமக்கெல்லாம் அவ்வளோ நுணுக்கமாக தெரியாதா இருக்கும் மற்றவங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து க்ளீனாக வாய்ஸ் எல்லாம் இது பண்ணி சொல்லிடுவாங்க. ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்கப்பா. ஸோ இவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி அமையுமா? சிறப்பாக இருக்கும். ஏன்னா இவங்க தான் ஒரு அடிமை மாதிரி வேலை பார்க்குறாங்கல்ல. யாரையும் கோவிக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. 24 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. பெருங்குடும்பத்துக்கு ஏற்ற மூத்த மருமகள்னா கடகராசிக்காரங்களாக இருப்பாங்க. அல்லது பெரிய குடும்பத்துக்கு ஏற்ற மூத்த மகள். சில நேரத்தில் கடைசி பொண்ணாக பிறந்திருந்தாலும் அந்த குடும்பத்தையே தலைமையில் தூக்கி வச்சு எல்லாரையும் பெரிய ஆளாக்கி விடும். அந்த மாதிரி இவங்க வந்து ஊருக்காக உழைக்கும் உத்தம சிகாமணிகள். நல்லா எல்லாருடைய வளர்ச்சிக்கும் பாடுபடுவாங்க. எல்லாருக்கும் நல்லா செய்வாங்க. ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை பார்க்குறாங்கன்னா அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஒன்றும் இல்லை, அந்த இதெல்லாம் கணக்கு பார்ப்பாங்கள்ல, டேக்ஸ் கணக்கு பார்ப்பாங்க. இப்போ நமக்கு சேல்ரி உயர்வு வந்திருக்குன்னா எவ்வளோ வந்திருக்கும் அப்படியெல்லாம் கணக்கு பார்ப்பாங்க சில ஆஃபீஸில். அது யாருன்னா அந்த கடகராசிக்காரங்க டேபிள் முன்னாடி தான் எல்லாரும் சுற்றி நிற்பாங்க. உங்களுக்கு இது எவ்வளவு, அது எவ்வளவு, இது எவ்வளவுன்னு உட்காந்து கணக்கு போட்டு அதெல்லாம் பார்த்து சொல்லி தான் வேலையை விட்டுட்டு எல்லாருக்கும் வேலை செய்வாங்க. அப்புறம் எல்லாரும் போன பிறகு இவங்க வேலையை செஞ்சு முடிச்சுட்டு பறக்கு. இன்னொன்று வசதிகள் தேட மாட்டாங்க. ரொம்ப சொகுசு வசதி அப்படிலாம் வெயிலோ மழையோ அவங்க பாட்டுக்கு அவங்க மனசு, அவங்க கற்பனை குதிரை வந்து அப்படியே ஒரு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மாதிரி தான் நினைக்கும். அதை நினச்சிக்கிட்டு அவங்க அந்த போகிற இடம், அந்த செய்கிற வேலை, அந்த உதவக்கூடிய நபர், அந்த இதை நினச்சி அந்த மகிழ்ச்சியிலேயே இவங்க வந்து கட்டாந்தரையிலையும் வெட்ட வெளியிலையும் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மனசினுடைய மகிழ்ச்சி தான் முக்கியமே தவிர அந்த செய்கிற வேலை, ஐயோ வெயில் அடிக்குதே நம்ம ஒரு ஆட்டோவில் போவோமா அப்படியெல்லாம் தோணாது. கொடை கூட எடுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு மட்டன்னு நடப்பாங்க. காற்று மாதிரி போவாங்க, வருவாங்க, வேலையை பார்ப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற எல்லா சுமையையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சுமை தாங்கினா கடகராசி தான். ஓகே. நிறைய யோசிச்சுட்டே இருப்பாங்களா மேம்? ஆமாம். அவங்க மனசு இருக்கே, மனசு அது வந்து அது ஒரு நீர் ராசி, அது ஒரு பக்கம். இன்னொன்று அந்த டைட்ஸு, எப்டைடு அண்ட் லோ டைடுன்னுவோம்ல, அந்த மாதிரி பௌர்ணமி காலத்தில் பொங்கும், அமாவாசை காலத்தில் அடங்கும். அவங்க மனசுக்குள்ளே இந்த மேஷராசி எப்படி ஓவர் திங்கிங்கோ அதே மாதிரி இவங்க மனசுக்குள்ளே வந்து ஓவர் திங்கிங்னா செயல்பாடு குறித்த திங்கிங் கிடையாது. அவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, இவங்க ஏன் இப்படி சொன்னாங்கன்னு நடந்ததை பற்றி உணர்ச்சிகள் தான். ஒரு உணர்ச்சி பிளம்பு தான்.
ஆனால் ஒரு அணைந்து போன எரிமலை மாதிரியே இருக்கும், அது பொங்கி வெடிக்காது. என்னைக்காவது ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ அவங்க கோவப்பட்டு பார்க்கலாம். அவங்க கோவப்பட்டாங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ன மாதிரி இவங்க கோவப்பட்டாங்கன்னா அன்னைக்கு ஒரு சுனாமி நடந்திருக்குன்னு அர்த்தம். பழைய விஷயங்களே நினைச்சு நினைச்சு நடந்தது, நடக்க போகிறது, இப்படி இந்த இது படித்தா அது இதுன்னு போகலாம், இது போகலாம், இப்போ இதை படிக்க வைப்போமா, அதை படிக்க வைப்போமா, இந்த அவங்ககிட்ட போய் எதுக்கும் கேட்டு வந்துடுவோம். விறுவிறுன்னு எந்திரிச்சு போவாங்க. உங்கள் அக்கா மகன் இந்த கோர்ஸ் படித்தானே, இப்போ எப்படி இருக்கா, என்ன வேலை பார்க்குறான், சரி வருவாங்க. அப்புறம் திரும்ப ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வரும், இந்த அவங்க ஒரு கோர்ஸ் படிக்க வச்சாங்களே, அது படிக்க வைக்கலாமா, எதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டதை போட்டுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு 40 நிமிஷம் வெட்டியாக பேசிட்டு அப்புறம் வருவாங்க பாயிண்ட்டுக்கு வந்து கேட்கும் போது அவங்க ஏதோ ஒரு பதில் சொல்லுவாங்க. சரி, அது திருப்தியாக இல்லை அப்படின்னா திரும்ப இன்னொரு ஆளுக்கு ஃபோன் போடுவாங்க. அந்த அடுப்படி வேலையை அப்புறம் தான் அதை கண்டினியூ பண்ணுவாங்க. முடிச்சுட்டு இப்படியே ஒரு 100 பேர்கிட்ட பேசி அதை பற்றி யோசித்து இவங்க வெளியே வந்து சொல்கிறது 10 நிமிஷம்னா இவங்க அதுக்காக ஒர்க் பண்ணது ஒரு 100 நிமிஷம் இருக்கும். ரொம்ப ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப சிந்திப்பாங்க. ஆக்சுவலி அது நல்லதுதான் இல்ல மேம், ஒரு விஷயத்த ரொம்ப நமக்காக ஒரு சிந்திக்கிறோம். ஆள் யோசிக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்ல. ஒரு குடும்பமே தனக்காக ஒரு ஆள் யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்க யோசித்து இதை செய்ப்பா, நான் எல்லார்ட்டையும் கேட்டேன், இந்த கோர்ஸ் நல்லா இருக்கும்ன்றாங்க, நீ அதை பற்றி மேற்கொண்டு விசாரிச்சு நீ இதை படி அப்படின்னா நமக்கு ஹாப்பியாக இருக்கும்ல. அப்பாடா, பெரியமாவே சொல்லிட்டாங்க, நம்ம அதை படிச்சிருவோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஊருக்காக சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கடக ராசியில பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன மாதிரி இருக்கும், அவங்க எப்படியெல்லாம் நடந்துப்பாங்க அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி மேம். நன்றிம்மா.